மனோஜ் ரோஹிணி வந்துட்டு ஹாலில் படுக்க சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணுறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு காலையில் எழுந்திரிக்கணும், சீக்கிரம் போய் படுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் படுத்துடுறாங்க. மனோஜ் போயிட்டு அடிக்கடி முத்து படுத்திருக்க ரூமை வந்து தட்டிட்டு எனக்கு தலகாணி வேணும், பெட்ஷீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிகிட்டே இருக்கிறாங்க. உடனே முத்து வந்து டென்ஷன் ஆகிட்டு இனி நீ கதவை தட்டினா கை கால்லாம் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் வந்து ரோஹிணி கிட்டே எனக்கு வந்து தூக்கமே வரலன்னு சொல்கிறாங்க. ரோஹிணி இருந்துக்கிட்டு வெயிட் பண்ணுங்க, அடுத்த வாரம் சுற்றி படுக்கணும், அப்போ ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க பார்க்கலாம் அப்படின்றாங்க. மனோஜ் வந்து இந்த கடை திறந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல லாபம் வரும்ல, அப்போ வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கிடலான்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ரோஹிணி ஒன்னே ஓகே சொல்லிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் மனோஜ் வந்து விஜயா கிட்ட அம்மா எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை, ரொம்பவே ஹீட்டாக இருக்குன்னு சொல்ல விஜயா இருந்துக்கிட்டு வெயிட் பண்ணு, இதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்றாங்க. எல்லாரும் சாப்பிட உக்காடுறாங்க. அந்த டைமில் மனோஜ் இருந்துக்கிட்டு கடை திருப்பு விழாக்கு ஆர்டிஸ்ட் கூப்பிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. விஜயாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அந்த டைமில் முத்து இருந்துக்கிட்டு அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, அவங்களே விட்டுட்டு ஆர்டிஸ்ட் கூப்பிட்றேன், அவங்களை கூப்பிட்டேன்னா ஓவரா செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. விஜயா உடனே முத்து இப்படி சொன்னதுனால ரொம்பவே சந்தோஷமாயிடும். உடனே ரோஹிணி இருந்துக்கிட்டு சரி நம்ம அத்தையே கூப்பிட்டு கடையை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. இருந்தாலும் மனோஜுக்கு வந்துட்டு ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு ஓப்பன் பண்ணணும்னு தான் ஆசை, அப்பதான் நம்ம பாப்புலர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே முத்து இருந்துக்கிட்டு பார்லர் அம்மாவை கழட்டி விட்டு ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணனா நீ இன்னும் டெய்லியும் பாப்புலர் ஆயிடலாம்ல அப்படின்னு ஒரு டயலாக் விடுவாங்க. ஃபைனலா விஜயாவே ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. முத்து வந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டு கண் கலங்குவாங்க.